ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். நம்ம தொடர்ச்சியாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க மாதிரி டிடெக்டிவ் ட்ராமாஸாக பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டுமேன்ட்டு ஒரு சூப்பரான காமெடி மூவி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் பொய்யை மட்டுமே பேசிகிட்டு இருக்க நம்ம அரசியல்வாதி ஹீரோயினுக்கு திடீர்னு எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பொய் பேசவே வரல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு உண்மை மட்டும்தான் வாயில் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்க வாயை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. தொடர்ந்து உண்மையாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் எப்படி சமாளிக்கிறாங்க, கடைசியில் இந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையாங்கிற கதையை ரொம்ப சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா காமெடியா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் சங்கோட லைஃப் ஸ்டோரியை அவங்க வாய்ஸ் ஓவர்ல காட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் சங்க்கு சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தன் பாட்டியோட அரவணைப்புல தான் சங் வாழ்ந்திருக்காங்க. பாட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களை வளர்த்திருக்காங்க. ஆனா திடீர்னு பாட்டிக்கு கேன்சர் வந்துருது. ஸோ இந்த சமயத்துல பணத்துக்கு என்ன பண்றதுன்னு சங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க, பாட்டி ஆல்ரெடி ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பணத்தை இவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறப்ப அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் உங்க அப்ளிகேஷன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதனால நாங்க உங்களுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்படி ஒரு அதிர்ச்சி நம்ம சங்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த கம்பெனிக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல தனியால நின்று போராடி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கூட்டம் சேர்ந்து அந்த கம்பெனிக்கு எதிராக கேஸ் போட்டு நம்ம சங் அந்த கேஸ்ல ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் சங் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸும் வந்திருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள்லயே அவங்க பாட்டி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியோட நினைவா நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. 3 டைம் மேயர் எலெக்ஷன்ல நின்று அவங்க ஜெயிச்சிருக்காங்க. தான் பாட்டி இறந்தாலும் பாட்டியோட பேர்ல ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி செஞ்சுட்டே தான் இருப்பேன், நம்ம ஊரை சிறந்த ஊரை ஆக்கி காட்டுவேன்ட்டு ஹீரோயின் சொல்ல நம்மளுக்கே தோணும், என்னடா இது நம்ம ஹீரோயின் இவ்வளோ நல்லவங்களான்ட்டு. ஆனால் அதுதான் அங்கே இல்லை. இவங்க நெக்ஸ்ட் வர எலெக்ஷனுக்காக வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா ஓட்டு சேகரிக்கிறதுக்கு, அப்படி ரெடி பண்ண வீடியோ தான் இது. இப்போ இந்த வீடியோவை நம்ம ஹீரோயின் அவங்க டீம் கூட உட்காந்து பார்த்துட்டு இதில் என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணலாம், அது மூலமா எப்படி ஓட்டு வாங்கலான்ட்டு நிறைய ட்ரிக்ஸ் அந்த வீடியோவை நிறைய சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம சங்கோட பேயே பார்க் வரான். பார்க்கை பற்றி சொல்லணும்னா சங்குக்கு ரொம்ப லாயலான, அவங்க சொல்ற எல்லா வேலையும் விழுந்து விழுந்து செய்யற ஒரு ஆளு. நம்ம சங் 3 முறை மேயர் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிட்டாங்கல்ல. இப்ப 4வது டைம் போட்டி போட போறாங்க. அதுல இவங்க தான் கேண்டிடேட் நம்பர் 1. ஸோ அதுக்காக இவங்க ஓட்டு சேகரிக்கும் போது கூட அவங்க புது ஷூ மாட்டிட்டு போறாங்க. ஆனா பார்க் சொல்றான், இல்ல இல்லைங்க இப்படியே போனா ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஷூ மேல மறுபடியும் மண்கரை ஆக்கி விட்டுறான். ஸோ அப்பதானே இவங்க ரொம்ப கடுமையா உழைக்கிற மாதிரி தெரியும். இதை பார்த்துட்டு சங்கும் ஐடியா நல்லா இருக்கு, இந்த சொல்லி அந்த மாதிரி பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு எப்படி எப்படிலாம் ஓட்டு வாங்கலான்ட்டு எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஓட்டு கேட்க போற இடத்துல எல்லாம் ரொம்ப கலகலப்பா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பாக்குறவங்களுக்குலாம் இவங்களுக்கு தான் ஓட்டு போகணுங்கிற அளவுக்கு தோணும், அந்த மாதிரி பேசுறாங்க. ஆனா எதுவுமே மனசாரெல்லாம் பேசல, வாயில இருந்து மட்டும்தான் வருது. அவ்வளவும் பொய் தான் நம்ம ஹீரோயின் பேசுவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணிட்டு பெர்ஃபெக்டா போய் சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ட்ரோ சீன்ஸ்ல எல்லாம் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையே பொய்ல ஓடிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ நேரம் நம்ம ஹீரோயின் எங்க போறாங்கன்னா ஒரு நியூஸ் சேனல்ல இன்டர்வியூ கொடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட டிபேட் ஆட்ட தான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரப்போகுதுல. ஸோ ஆப்போசிட் கேண்டிடேட் கூட ஒரு டிபேட் ஆட்ட கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கு தான் நம்ம ஹீரோயின் போறாங்க. சங்குக்கு ஆப்போசிட்டா போட்டி போடுற ஒரு கேண்டிடேட் நேம் அவங்க கூட தான் இப்போ டிபேட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த டிபேட்டும் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த கொஞ்சம் ஓவரா பேசுற மாதிரி இருக்கு. அதனால சங் அவன் சில ஸ்டாக்ஸ்ல எல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணியிருப்பான் போல, அதெல்லாம் எடுத்து விட ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால அந்த நமக்கு சங்கோட பையனோட சிட்டிசன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல, அவங்க அமெரிக்காவா இங்கேங்கிற மாதிரி அந்த பிரச்சனை இழுத்து விட்டுறான். பையன் விஷயத்த பேசும்போது சங்குக்கு டென்ஷன் ஆகுது. ஆனா அங்கிருந்து பார்க் சிக்னல் காட்டுறான், காமா மெயின்டைன் பண்ணுங்கன்ட்டு. அதனால சங்கும் அந்த டாபிக்ல இருந்து அப்படியே மாத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நல்லது இவங்க பாட்டி பேர்ல பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இப்படி பேசுறீங்க மாதிரி அந்த டாபிக்கே அப்படியே ஹீரோயின் சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் எப்படி ஹேண்டில் பண்றாங்க நல்லா காட்டியிருப்பாங்க. அவன் சொல்றான், நான் உங்க பையனை பத்தி பேசிட்டு இருக்கேன்ட்டு. ஆனா அங்க யாருமே அதை பத்தி கண்டுக்கிற மாதிரியே இல்ல. சோ அந்த டிபேட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சங் அங்க இருக்க மீடியா பொண்ணுகிட்ட எல்லாம் நல்லா ஸ்வீட்டா பேசிட்டு போறாங்க. ஏன்னா அப்பதானே அவங்கள பத்தி நல்லா போடுவாங்க. ஆனா அங்க ஒர்க் பண்ற ரிப்போர்ட்டர் பையன், அவன் பேர் கிம், அவனுக்கு சங் ஏதோ போய் பேசுற மாதிரியே தான் அவனுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. இப்ப சங் ஒரு இடத்துக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது ஒரு பெரிய ட்விஸ்ட் தராங்க. அந்த இடத்துல இந்த கேண்டிடேட் இருக்கான், கூடவே இன்னொரு பெரிய பொலிட்டீஷியன் கிம்மும் இருக்காரு. என்னன்னு பார்த்தா இவங்கெல்லாம் டீல் போட்டிருக்காங்க. இந்த சங்கும் நம்மும் ஒரே டீம் தான். ஸோ நம்ம ஆப்போசிட்ல போட்டி போடுற மாதிரி போடுவான். ஆனால் இவங்க போட்டிருக்க டீல் படி நமக்கு கொஞ்சம் ஓட்ஸ் தான் போகும். நம்ம ஹீரோயின் சங்குக்கு தான் நிறைய ஓட்ஸ் அவங்கள ஜெயிக்க வைக்கிற மாதிரி தான் இவங்க பிளான்லாம் இருக்கும்.
இவங்க 2 பேரும் ஒரே டீமா இருந்தாலும் ஹீரோயின் நம்மோட அந்த ஸ்டாக் விஷயத்துல இழுத்து விட்டாங்கல்ல, அதனாலதான் இந்த நம்ம கோவப்பட்டு ஹீரோயினோட பையனை பத்திலாம் பேசியிருப்பான். ஸோ இப்போ எல்லாரும் சமாதானம் ஆயிட்டாங்க. ஹீரோயின் இவங்க 2 பேருக்கும் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வில்லா வாங்கி தர மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படிதான் அவங்க டீலிங் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க கரோக்கி செட்டப்ல வச்சு செமையா என்ஜாய் பண்றாங்க. ஹீரோயின் பாட அவங்க 2 பேரும் செம காமெடியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே வைப்பா இவங்கள என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்பை கேமரா வச்சு இவங்களெல்லாம் வீடியோ எடுத்துட்டான். இந்த பார்ட்டி பண்ற இடத்துக்கு வெளியே தான் பார்க் நின்றுட்டு இருக்கான். அப்ப அங்க வேலை செய்யற ஒருத்தங்கிட்ட இப்ப வீடியோ எடுத்தவன் தான் போல, அவன் காசு கொடுத்துட்டு இருக்க அதை பார்க் பார்த்துட்டான். ஸோ அவங்க மேல சந்தேகம் வந்து நில்லுங்கன்னு சொல்ல அவன் நிக்காம அங்க வந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அப்ப பார்க்கும் துரத்திட்டு போயிட்டு இருக்காரு. அந்த வீடியோ எடுத்தோன்னு கார் ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போக பார்க் எப்படியாச்சும் அவனோட கார் நம்பராச்சும் நோட் பண்ணிடலான்னு பார்த்து ஃபோன்ல ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஆனால் அப்பன்னு பார்த்து செல்ஃபி கேமரா வந்துடுது. எல்லாம் சதி பண்ணுதுன்ட்டு ஒரு வழியாக அப்படி அந்த நம்பரை ஞாபகம் வச்சுட்டாரு. அவன் தப்பிச்சு போயிட்டான்ட்டு இந்த வேலை செய்கிறவங்கிட்ட பணம் கொடுத்தான்ல, அவன்கிட்ட வந்து அவன் யாரும் உன் பேரை மாட்டி விட மாட்டேன்னு கேட்டு பார்க்குறான். ஆனால் அந்த ஆள் சொல்கிற மாதிரி இல்லை. கடைசியில் இந்த விஷயம் ஹீரோயின் சங்கு அப்புறம் கிம் நம்ம எல்லாருக்கும் தெரிய வர அவங்கெல்லாம் இந்த விஷயம் வெளியே வந்துட்டா என்ன பிரச்சனை வருமோன்ட்டு ரொம்ப பயத்தில் இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் சங்குக்கு ஓட்டு கேட்குற இடத்துல நிறைய பாட்டு டான்ஸ்னு ரொம்ப ஜாலியாக ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சங்குக்கு தான் உள்ளெல்லாம் பதறிட்டு இருக்கு அந்த வீடியோ வெளியே வந்துருமோன்ட்டு. பார்க்கும் காமாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு இடத்துல காட்டினாங்கன்னா அந்த வீடியோ எடுத்தான்ல அவனோட காரை யாரோ வந்து இடிச்சிட்டு அந்த லேடி வந்து இவன் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. சாரி நான் வேணா உங்களுக்கு இன்னொரு புதிய காரை வாங்கி தந்துடுறேன், அந்த வீடியோ மட்டும் கொடுத்துருங்கன்ட்டு நாசுக்கு அந்த வீடியோ பத்தி கேட்கறாங்க. ஆனா அதுக்கு இவங்க கொடுக்குறேன்னு சொன்னது ரொம்ப எக்ஸ்பென்சிவான BMW கார். அதுக்கு எப்படி அவன் சம்மதிக்காம இருப்பான், ஒத்துக்கிட்டான் போல. இன்னொரு பக்கம் நம்ம சங்கோட ஓட்டு சேகரிக்க இடத்தை பார்த்தா அங்க பொலிட்டிஷியன் கிம் வராரு. அவரோட ஆதரவு சங்குக்கு தான் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மறுபடியும் அவங்க அங்கே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்போ கிம் சங்கோட காதில் சொல்கிறாங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்டுன்ட்டு. பார்த்தா இப்போ அங்கே ஒரு லேடி போய் பேசினாங்கல்ல, அவங்க பேர் யூன். அவங்க வந்து கிம்மோட ஆள் தான் போல. அந்த வீடியோ எடுத்தவன் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுட்டா பின்னாடி காசு பார்க்கலாங்கிறக்காக அதை எடுத்து வச்சிருப்பான். சங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது கூட பக்கத்தில் இருக்கவங்க யார் பேரும் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. பார்க் தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா அவங்க பேர் என்ன, அவங்க கிட்ட என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும்ட்டு. இவங்களும் அக்கறையா போய் அவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே சங்கோட ஹஸ்பண்டும் வராங்க. சங்கம் அவர் ஹஸ்பண்டும் சுற்றி இருக்கவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு ஒரு ஹாப்பி கப்பலோட பேசிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. ஆக்சுவலா சங்கோட ஹஸ்பண்ட் பேட்மிண்டன் பிளேயர் காஸ்டியூம்ல இருந்திருப்பாரு. ஆனா அவர் உள்ள வந்தானே சொல்றாரு அந்த பேட்மிண்டன் விளையாடுறதே பிடிக்கலன்ட்டு. அப்படியே அந்த காஸ்டியூம் போட்டிருக்காருன்னா அந்த பேட்மிண்டன் கிளப்ல இருந்து இவங்களுக்கு குறிப்பிட்ட ஓட்டு வரும். அதனாலதான் இவங்க அதையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சங்கோட ஹஸ்பண்டுக்கு அவங்க அம்மா கால் பண்ணிட்டு சங்கிட்ட போனை கொடுக்க சொல்ல மாமியார் கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சோன்னா சங்க ரொம்ப பயப்படுறாங்க. அங்கேயே முட்டி போட்டு ரொம்ப பயபக்தியோட தான் மாமியார் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு திரும்பி பார்த்தா ஹஸ்பண்ட் பிளாக் கலர் கவர்ல ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஏதோ வீட்டுக்கு திருட போற மாதிரியே வந்து நின்றுட்டு இருக்காரு. பார்த்தா அதுக்கப்புறம் சங்கம் அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. என்னன்னா இப்ப அவங்க தங்குறத ஒரு சின்ன வீடை தானே காட்டினாங்க. அது அவங்க உண்மையான வீடே இல்ல, அவங்க பெரிய லக்ஸூரியஸ் ஹவுஸே வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பொலிட்டிஷனா இருக்கும்போது இந்த சின்ன வீட்டுல இருக்கிற மாதிரி காட்டினா தானே அவங்க மேல நல்ல மதிப்பு இருக்கும். அதனாலதான் இப்படி ஒரு டிராமா போயிட்டு டெய்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க் தான் அப்ப அவங்களை கார்ல கூட்டிட்டு போயிட்டு வருவான். ஸோ இவங்க லக்ஸூரியஸான வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹஸ்பண்டும் சொல்றாங்க இவங்கெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கும் போது அதுக்கு சங்கம் வந்து நம்ம பவர் வச்சு ஹெல்ப் பண்ணிடலாம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்துல ஒரு வேலைக்கார பொண்ணு நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. உடனே இந்த பொண்ணுக்கு வந்து 5 லட்ச ரூபா ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு சப்போஸ் இவங்க பேசுறது ஒட்டிக்கிட்டு இருந்தா என்ன பண்றதுங்கிறதுக்காக தான் சமாளிக்கிறதுக்காக ஹீரோயின் இப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க அந்த பொண்ணு கொரியன் பாஷை கூட தெரியாது, திடீர்னு அந்த பொண்ணோட சம்பளத்தை நீ ஒருத்த சொல்றேன்ட்டு. ஸோ பாஷை தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே ஹீரோயின் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்புறமேல அந்த இன்க்ரிமெண்ட்லாம் கொடுத்துக்கலான்ட்டு. சரி பயந்து இவங்க வீட்டுக்கு தான் வராங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறமா ஹீரோயின் எங்கேயோ பார்க் கூட கிளம்பி போறாங்க. ஒரு காட்டு வழியா போய் ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பாட்டி படுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாட்டி இனி உயிரோட தான் இருக்காங்க. இவங்க தான் வெளியே அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய சிம்பத்தி ஓட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. பாட்டி பார்க்கி சங்கிய பார்த்துட்டு 2 பேர் மண்டை மேலே நல்லா போட அவங்களும் மண்டி போட்டு மரியாதையா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க என்ன எத்தனை நாள் இந்த வீட்லயே வச்சிருப்பீங்க, எனக்கு இந்த வீடு பிடிக்கல, நான் வெளியே போகணும்ட்டு. இவங்களும் பாட்டிக்கு ஒரு நல்ல இடமா பாருங்க, அது ரொம்ப சீக்கிரட்டான இடமா இருக்கணும், நல்ல வியூ இருக்க மாதிரி இடமா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க போன்ல பார்த்துட்டு இருக்க பாட்டி அப்பயே உதைக்கிறாங்க, திருட்டு பசங்களா எத்தனை நாள் தான் இப்படி வச்சுட்டு இருப்பீங்கன்ட்டு. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா பாட்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் நேச்சருக்கு திரும்பி போறேன்ட்டு ஒரு நோட்ஸ் வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் பாட்டி இறந்துட்டாங்கன்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாட்டி திரும்பி வந்திருக்காங்க. பட் சங் வந்து சிம்பத்தி ஓட்ஸுக்காக இந்த விஷயத்த வெளியே சொல்லாம பாட்டி இறந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்ப பாட்டி உண்மையை சொல்லணும்னு அடம் பிடிக்க சங் சொல்றாங்க சரி ஓகே நான் சொல்லிடுறேன், ஆனா என்ன ஜெயிலுக்கு அனுப்புவாங்க அவ்வளவுதானு சொல்ல அப்ப பார்க்கும் எடுத்து கொடுக்குறான். அது மட்டும் இல்ல உங்களுக்கு நிறைய பணம் அபராதம் மதிப்பாங்க,
இருப்பாங்க, உங்க லைசன்ஸ் கூட 10 வருஷம் கேன்சல் பண்ணிடுவாங்கன்ட்டு அவனும் எடுத்து கொடுக்க பாட்டி அப்போ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த சமயத்தில் பார்க் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்போ பாட்டி சங்கட்ட, நீ எத்தனை நாள் தான் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்க போற, நீ சின்ன வயசுலலாம் ரொம்ப கைண்டா இருப்பியே, ஏன் இப்படி மாறிட்டேன்னு சொல்ல, இப்போ இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இனிமேல் இவங்களால மாற முடியாதுல்ல, ஸோ இதே போய் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு பாட்டியும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சங்கம் அங்கேருந்து கிளம்பும்போது பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோ பார்க்குறாங்க. நீங்கள் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்டாக்ட்லலாம் இல்லை தானேன்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு பாட்டியும் இப்போ உனக்கு அதுதான் முக்கியமானு கேட்டுட்டு சங்கட்ட பொறுமையாக அன்பா கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு நடுவரில் கட்டி திட்டி விட்டுறாங்க. சங்கம் போங்க பாட்டி நீங்கள் ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. பார்க் தான் பத்திரமா சங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். சரி வாங்க நீங்கள் என் மேலே ஏறிக்கோங்கன்னு சொல்ல பார்க்கால அவங்க வெயிட்டெல்லாம் தாங்கிக்க முடியல. சாரி மேடம், நான் இது வரைக்கும் எக்ஸசைஸ்லாம் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க. பக்கத்தில் ஒரு செல்டராட ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் சங்க நிற்க வச்சுட்டு இவனோட கோட்டையை கழட்டி கொடுத்துட்டு நீங்கள் இங்கே இருங்க, நான் காரில் போய் அம்பர்லா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பார்க் சங்குக்காக எந்த அளவுக்கு விசுவாசமா இருப்பான்ட்டு இந்த சீன்லேயே தெரியும். அப்போ அந்த செல்டருக்கு ஆப்போசிட்ல ப்ரே பண்ணும் போதெல்லாம் நிறைய கல்லாட்டை அடுக்கி வச்சு அவங்க வணங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அது பக்கத்தில் நிறைய மின்மினி பூச்சியா சுத்திட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு சங்கம் அங்கே போயிட்டு அவங்களோட ப்ரேயரை வேண்டுறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி அவங்க வீட்டில் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க சங்குக்காக. இங்கே சங்க காட்டினாங்கன்னா இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும், ஃபேமஸ் ஆகணுங்கிற மாதிரி ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டி வந்து சங் பழையபடியே ரொம்ப கைண்டாக மாறணும், அவ பொய் பேசுறதுல தடுத்துருங்கன்னு வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க வேண்டிட்டு இருக்க அப்போ சங் வேண்டிட்டு இருக்க இடத்து மேலே அந்த கல் மேலே மின்னல் வந்து அடிக்குது. அந்த மின்னல் வந்து அடிச்ச வேகத்தில் அந்த கல்லே உடஞ்சிருது. அதை பார்த்து சங் ரொம்ப பயந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் சங் தூங்கி எந்திரிச்சு வரும்போது ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க மாமியார் கால் பண்ணியிருப்பாங்க போல, அதை பற்றி சொல்ல சங் உடனே காலையிலேயே எதுக்கு போய் அவங்கள பற்றிலாம் பேசுறீங்கன்ட்டு அவங்க மாமியார் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இப்போ எங்கள் அம்மாவை என்ன சொன்னான்னு கேட்க இவங்க ஹஸ்பண்டை திட்டுறாங்க, நான் உன்னை விட பெரிய பொண்ணு ஆனால் என்ன ரொம்ப அதிகாரமாக பேசுகிறேன்ட்டு. அப்போ ஹஸ்பண்டே கேட்குறாங்க, நீ எப்பயும் நீ என்னை விட சின்ன பொண்ணாக இருக்கணும் தானே ஆசைப்படுவேன், இப்பயே மாற்றி பேசுகிறேன்ட்டு. அப்போ தான் சங்குக்கு தோணுது அவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்ட்டு. ஏன்னா இத்தனை நாள் சங்கு அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை பேச மாட்டாங்க, வெளியே பொய்யா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போன்னு பார்த்து திடீர்னு அவங்க வாயிலேருந்து உண்மை மட்டும்தான் வெளியே வருது. இன்னொரு பக்கம் அந்த நல்லவன் பார்க்க காட்டினா இப்போ சங் வந்து இன்னொரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்க வருவாங்க போல் அவங்க ஹஸ்பண்டோட. அங்கே வந்து எப்படிலாம் லைட்டிங் செட் பண்ணுங்கிற மாதிரி அவன் எல்லா வேலையும் விழுந்து விழுந்து பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக இப்போ இன்டர்வியூ கொடுக்க போனது நல்ல ரெப்யூட்டடான பெரிய நியூஸ் சேனல் போல். ஸோ அந்த ஹோஸ்ட் கிட்ட போய் பார்க் பேசுகிறான். இவங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குங்கிற மாதிரி அவன் லைட்டாக சொல்லி பார்க்க அந்த ஹோஸ்ட் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்க மாதிரி இருக்கான். ஸோ இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஹோஸ்ட் வந்து நாங்கள் உங்ககிட்ட ரொம்ப ஹானஸ்டான கேள்விகளாக கேட்க போகிறேன்னு சொல்ல அதுக்கு உடனே சங் R-rated ஜோக்காக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டோன்னு பார்க்கை குடிச்சிட்டு இருக்க தண்ணி துப்பிட்டான். அதுக்கு அடுத்து கேட்குற எல்லா கேள்விக்கும் சங்கால அவங்க வாயை கட்டுப்படுத்தவே முடியல, ரொம்ப மோசமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் நல்லா ஜோக் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே சமாளிச்சுட்டு இருக்க எப்படியோ கஷ்டப்பட்டு மியூசிக் பிரேக் விட்டாங்க. ஆனால் இங்கே சங் பேசின டாக் தான் நெட்லலாம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சங்கு அவங்க ஹஸ்பண்ட் பார்க்லாம் காரில் உட்காந்து புலம்பிட்டு இருக்க சங் ரொம்ப சாவகாசமாக உட்காந்துட்டு இருக்காங்களா. அவங்க ஹஸ்பண்டும் சொல்கிறாங்க, ஏமா அவன் காலை போய் பார்க்கோட மூக்கட்ட வச்சுட்டு இருக்க, அந்த ஸ்மெல் அவன் எப்படி தாங்கிப்பான்னு சொல்ல பார்க் அதெல்லாம் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஆனால் சங்குக்கு தான் இப்போ உண்மை தான் பேச வரும்ல, அவங்க ஹஸ்பண்டே கலாய்ச்சி விட்டுறாங்க. டெய்லி உங்கள் ஃபர்ட் ஸ்மெல்லாம் நான் தாங்கிட்டு இருக்கேன்ல, இப்போ இதுக்கு என்னவான்ட்டு. அதுக்கு பார்க்கும் இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, மேடம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களா அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல சங்காலெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியல, மறுபடியும் உண்மையை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்களே வேலையெல்லாம் வீட்டில் தானே இருக்கீங்க, நீங்களாம் வீட்டில் உட்காந்து கிம்ச்சி செய்தால் ஆக்கின்னு சொல்ல அவரால் தாங்கிக்க முடியல, காரை விட்டு இறங்கி ஓடியே போயிடுறாரு. அடுத்து சங்கு ஒரு புக் ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்க் சொல்லிட்டு இருக்கான், நீங்க வந்து பேசலனாலும் பரவாயில்ல, நீங்க வாயை திறக்காம இருந்தாலே போதும், நான் ஏதாவது வச்சு சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல சங்கு ரொம்ப கட்டுப்படுத்தி நாங்கள் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த புக் ஈவெண்ட்ல சங் வந்து அவங்க பாட்டியை பற்றின லைஃப் ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. அதுதான் டாப் செல்லிங்கில் இருக்கும், ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு இவங்க வர ஒரு பொண்ணு வந்து சொல்கிறான், நீங்கள் எழுதின புக்கை நான் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு. ஆனால் சங்கு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க அந்த புக்கை நானே இன்னும் ஒரு டைம் கூட படிக்கலன்ட்டு. ஏன்னா அது சங்கு எழுதியிருக்கவே மாட்டாங்க. சங்கம் அந்த பொண்ணோட நேம்லாம் கேட்டுட்டு ஆட்டோகிராஃப் போட போக அந்த பொண்ணு சொல்கிறான், உங்கள் புக்கில் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நேர்மையாக இருந்தால் அது இன்னைக்கும் நம்மளுக்கு துரோகம் செய்யாதுன்ட்டு, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல பார்க்கும் ஆமாலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் சங்கால அப்போ வாயை கட்டுப்படுத்தவே முடியல. அப்போ கையில் என்னமோ ஃபாஸ்ட்டாக எழுதுறாங்க. ஸோ ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட புக்கை கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு புக்கை பார்த்தா நம்மளுக்கு நேர்மையாக இருக்கும்போது நம்மளுக்கு துரோகமே நடக்காதா, நீ அப்படியா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேர் போட்டு கொஸ்டின் மார்க் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ சங்கால வாயை மட்டும் இல்லை உண்மை பேசுறத எழுதுறதுலேருந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியல. இவங்க எழுதின பார்த்தா அந்த பொண்ணு குழப்பமா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவங்க ஒரு புக் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் இவங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசணும் போல. ஆனால் அங்கே பேசும்போது இவங்க வாய் அன்கண்ட்ரோலபிளாக உண்மையதான் பேசுது. மக்கள்லாம் முட்டாளாக இருந்தால் தானே பொலிட்டீஷியன்லாம் ஜெயிக்க முடியும்னு சொல்ல அங்கே தான் இவங்க அடிமை பார்க் இருக்கானே
கூடவே இன்னொரு அசிஸ்டண்ட்டும் சேர்ந்துட்டு இது வந்து ஒரு ஜோக்காக தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. நல்லா சிரிங்க சிரிங்கன்னு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள தவிர வேற யாரும் சிரிக்கல. அதுக்கப்புறம் சங் பேசுறதுலாம் அன்கண்ட்ரோலபிளாக போயிட்டு இருக்க பார்க்கும் அந்த அசிஸ்டண்ட்டும் சமாளிக்க பார்க்குறாங்க எவ்வளவு சிரிச்சு. ஆனால் அங்கே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் இந்த புக்கை எப்போ எழுதுனீங்கன்ட்டு ஒரு கொஸ்டின் வர பார்க்க அந்த கொஸ்டினை இக்னோர் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் சங்கால அங்கே முடியாமல் அவங்க கத்திடுறாங்க, இந்த புக்கை நான் எழுதவே இல்லை, நான் காசு கொடுத்ததை இன்னொரு ஆளை எழுத வச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க விக்கியை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அப்புறம் என்ன இவங்க பேசினதான் மறுபடியும் வீடியோவை வைரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சங் உட்காந்து புலம்பிட்டு இருக்க பார்க்கும் கேட்குறான், உங்களுக்கு என்னதாச்சு, இப்போ வந்து நான் ஒரு ஆணுன்னு சொல்லுங்கன்னு சொல்ல அவங்களால அதை கூட சொல்ல முடியல. நான் ஆணா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காதுங்கிற மாதிரி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் மக்களுக்கு சேவை செய்யறவன் சொல்லுங்கன்னு சொல்ல நான் அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், மக்கள் வந்து என்னோட சேவகர்கள்னு சொல்றா. இப்படி பொய் பேச முடியாம இருக்கிறத பார்த்து 2 பேருக்குமே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் பார்க்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். சங்கட்ட வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னே எனக்கு சூப்பரான கார் வாங்கி தரேன்னு சொன்னில, அது உண்மையான்னு கேட்க சங்கால தான் பொய் பேச முடியாது. ஆமா, ஆனா நான் சொன்னது பழைய காருன்னு சொல்ல பார்க்குக்கு அடிப்பாவி என்கிட்டயும் ஆட்டத்தை ஆடி இருக்கேன்னு தான் தோணுது. இன்னொரு பக்கம் இந்த ரிப்போர்ட்டர் கிம்முக்கு சங் மேலே ஒரு டவுட்டாகவே இருந்துச்சுல. ஸோ சங் தங்க இருக்க வீட்டுக்கு வந்து ஏதாவது தேடி பார்க்கலான்னு வர அவங்களோட வீட்டுக்கு வந்து லெட்டர் பாக்ஸ் ஆட்டம் இருக்குல்ல, கீழே வச்சிருப்பாங்கல்ல, அதில் அவங்களுக்கு வந்திருக்க லெட்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே சங்கம் பார்க்கும் வர இவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். ஸோ சங் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இது என்னடா வாழ்க்கை, எனக்கு வாழவே பிடிக்கல மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏற போகும்போது பார்க்க ஒரு விஷயத்தை பார்க்குறான். அவனுக்கு டவுட் வந்து பக்கத்தில் வரான், இவனும் மாட்டிடுவோமான்னு யோசிச்சுட்டு இருக்க அங்கே பார்த்தீங்கன்னா வேற கேண்டிடேட்டோட ஒரு ஆர்டிக்கல் இருந்திருக்கும். அதை எடுத்துட்டு சங்கோட ஆர்டிக்கல் அந்த இடத்துல முன்னாடி வச்சுட்டு போகிறான். இந்த ரிப்போர்ட்டருக்குமோ அவங்க போனதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டர் பாக்ஸில் இருக்கிற லெட்டர்லாம் வச்சுட்டு அவங்க இருந்து போயிடுறான். ஸோ பார்க்கும் போய் சங்க அவங்க வீட்டில் விட்டுட்டு வரும்போது அவன் லெட்டர் பாக்ஸில் முன்னாடி பார்த்துருப்பான். அப்போ ஒரு லெட்டரும் இருந்திருக்காது. ஆனால் இப்போ இவ்வளோ இருக்குன்னு சந்தேகப்பட்டு அவன் ஓடும் போது தான் வெளியே ஒரு கார் கிளம்புறதை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பை தப்பிச்சு போகும்போது அவனால் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சிருக்காதுல்ல. ஸோ இப்போ நவீனமாக யோசிக்கலான்னு சொல்லிட்டு அவன் ஸ்பை கேமராலாம் வாங்கி வச்சிருப்பான். அந்த ஸ்பை கேமராவில் குரங்கு மாதிரி தாவிட்டு போய் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறான். வந்து பென்ட்ரைவில் கனெக்ட் பண்ணி பார்த்தாதே தெரியுது அவன் எடுத்த ஒரு ஃபோட்டோ கூட கிளியரா இல்லை. சரி நம்ம காரோட டேஷ் கேமில் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது அதில் இவன் குரங்காட்ட தாவி போய் ஃபோட்டோ எடுத்தான்ல, அந்த வீடியோலாம் இருக்கு. கொஞ்சம் ரீவைட் பண்ணி பார்த்தாதான் ஒருத்தங்க வந்து போற மாதிரி தெரியுது. அவன் முகத்தை பார்த்துட்டு அவன் யாருன்ட்டு பார்க்க யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ எப்பயும் போல சங்கம் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க லக்ஸூரியஸான வீட்டுக்கு வருவாங்களா, அப்போ அவங்க சண்டை போட்டுட்டே தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சங்கோட மாமியார் வந்திருக்காங்க. அவங்களும் மாமியாரை பார்த்தாலும் மரியாதை செலுத்துறது இல்லையான்னு சொல்லிட்டு இருக்க சங்குக்கு தான் இப்போ போய் பேச வராது. அவங்க மாமியாரே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, நாங்கள் சண்டை போடும் போது நீங்கள் ஏன் இடையில வரீங்கன்ட்டு. இதை கேட்ட ஹஸ்பண்ட் அங்கே சமாளிச்சுட்டு இருக்க சங்கோட வாயிலையா மரியாதை குறைவாக தான் வார்த்தையே வருது. அவங்க இப்போ எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறக்காக வாயை புத்திட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அவங்க பண்ணுற ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது வாமிட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு மாமியார் கேட்குறாங்க, ஏன்டி ஏதாவது ப்ரெக்னென்ட் ஆகினா இருக்கேன்ட்டு. அதுக்கு ஹஸ்பண்டும் அப்படியான்னு கேட்க அவங்க ஹஸ்பண்டே அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க, உன்னெல்லாம் வச்சுட்டு எப்படிடா ப்ரெக்னென்ட் ஆகுறதுன்ட்டு. இதை கேட்டு மாமியாரும் இவ எவ்வளோ சீரியஸாக பேசுகிறான்னு புரிஞ்சுட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை, நம்ம ஃப்ராங்காக பேசலான்னு சொல்ல அந்த வார்த்தை வந்து நம்ம ஹீரோயின் பிடிச்சிடுறாங்க. ஃப்ராங்காவான்னு சொல்லிட்டு அப்போதான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க. ஆனால் அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் சங்கோட மாமியார் வீட்டிலேருந்து வெளியே வராங்க பாருங்க, அவங்க வந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க பேசி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் சொல்லிட்டு இருக்காங்க சங்கட்ட, நீ என்ன இருந்தாலும் இந்த அளவுக்கு பேசியிருக்க வேணான்ட்டு. ஆனால் சங்காலேருந்து இப்போ உண்மையதான் பேச முடியும்ல. இப்போ மாமியார் போனதை நினச்சி அவங்க சந்தோஷம் தான் படுறாங்க. இனி கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்டு பக்கம் வரமாட்டாங்க தானேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே சிரிச்சுட்டு புருஷனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சங்கு பொலிட்டிஷியன் கிம்மும் இந்த ஹைக்கிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்க அப்போ சங் கிம்மையை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க, போடா கிளவான்ட்டு. இதை கேட்டு கிம் சாக்காக இதுக்கு மேலே இங்கேருந்து ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க உடனே அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணுன்ட்டு ஒரு டாக்டர் கிட்ட போனால் அவன் ரொம்ப பொறுமையாக பேசுகிறான். எதுக்கு எடுத்தாலும் அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒரு நாளே முடிஞ்சிடும் போல. சரி கடைசியாக என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்டால் நீங்கள் மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறான். இதை கேட்டோன்னா சங்கெல்லாம் கடுப்பாயிட்டாங்க. அவங்க முகத்தை மறைச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க போட்டு இந்த கேப்பையே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பார்க் தான் அவங்களை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறான். இவன் அப்பயும் பொறுமையாக அந்த கேப் எடுத்து கொடுக்குறான். அடே தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்பீடாக தான் பேசி தொல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அக்கு பஞ்சர்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே செட் ஆகலை. சரி இதுக்கு ஒரு நல்ல சாமன் கிட்ட போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஜோசியம் பண்ணுற மாதிரி ஆளுங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போனால் அவங்களும் என்னென்னமோ பண்ணிட்டு யாரோ அவங்க அப்பா அம்மா ஆவி புகுந்த மாதிரி பேசிட்டு இருக்க சங்கு கேட்குறாங்க, அம்மா நீங்கள் தான் வந்திருக்கீங்களான்ட்டு. இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதை பார்க்கும்போது சங்குக்கு அவங்க அப்பா தான் வந்திருக்காங்களோன்னு
தான் தோணுது. அப்பா நீங்களான்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆளு நல்லா ட்ராமா போட்டுட்டு அழுதுட்டு, நான் உன் அப்பாவும் இல்ல, உன்னை இவ்வளோ நாள் வளர்த்த பாட்டின்னு சொல்ல அப்பதான் சங்குக்கு புரியுது. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டி இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டி உயிரோட தானே இருக்காங்க. அப்பதான் இவங்க ஏமாத்துக்காரங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு ஃப்ராடுக்கார பையன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. சங்குக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சேமன் கடை வந்திருக்கும் போது தான் நீங்க கண்டிப்பா மேயர் ஆவீங்கன்னு அவன் சொல்லியிருப்பான். பட் இவனே போலிங்கும் போது அது நடக்குமான்ட்டு அவங்க சோகமா இருக்க அப்பதான் பார்க் ஒரு ஐடியா கொடுக்குறான். நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட் லீயை கூப்பிடலான்ட்டு. என்னன்னா அவர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த மாதிரி அரசியல் சுச்சுவேஷன்லாம் எப்படி ஜெயிக்கணுங்கிற மாதிரி நிறைய ஐடியா கொடுப்பாரு. அவர் இத்தனை நாள் அரசியல் பக்கம் வரல. ஸோ அவரை மறுபடியும் நம்ம அரசியலுக்கு கூப்பிடலான்னு சொல்ல சங்குக்கும் அது ஒரு நல்ல ஐடியாவாக தோணுது. பார்க் தான் அவரை போய் மீட் பண்ணி ரொம்ப பொலைட்டாக பேசி அவரை சங்குக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வரான். சங்கால தான் போயே பேச முடியல. அவங்க இவங்ககிட்டையும் ரொம்ப மரியாதை குறைவாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் லீ சொல்கிறாங்க, பரவாயில்ல நீங்கள் பேசுகிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு. ஸோ இப்போ லீ களத்தில் இறங்கும் போது தான் அங்கே வேலைங்கெல்லாம் சூப்பராக நடக்குது. பார்க்கும் சங்கை பற்றி அவங்க கட்சியை பற்றின அனலிசிஸ்லாம் எப்படி இருக்குன்னு இவங்க கிட்ட காட்ட லீ அவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நிறைய முக்கிய புள்ளிங்களா இருப்பாங்களே, பெரிய பெரிய பொலிட்டிஷியன், அவங்களுக்குலாம் இவர் கால் பண்ணி சங்குக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. ஸோ இவர் திரும்ப அரசியல் வந்துட்டாருங்கும் போது அவங்களுக்குலாம் சங்கு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. செகண்ட் வேலையா நெகட்டிவிட்டி, அதாவது சங்குக்கு ஆப்போசிட்டாக போட்டி போடுற எல்லா கேண்டிடேட்ஸோட நெகட்டிவ் சைடெல்லாம் ஸ்பை பண்ணி அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது. அதில் இந்த கேண்டிடேட் நம்ம இருக்கான்ல, அவங்க கூட தான் டீல் போட்டிருக்காங்க, அந்த ஆளும் இருக்கான். இருந்தாலும் லீ என்ன சொல்கிறாருன்னா, அவன் நம்ம கூட டீல் போட்டிருந்தாலும் அவனை நம்ம முழுசாக நம்ப முடியாது, அவனுக்கு எதிராக நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணுங்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுற தேர்ட் வேலை என்னன்னா, அங்கே இருக்க எல்லா போஸ்டர், மக்கள் கண்படுற எல்லா இடத்துலையும் நம்ம சங்கோட ஃபோட்டோஸ் இருக்க மாதிரி வைக்கிறது. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்க தான் கேண்டிடேட் நமக்கு எதிராக வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால் அந்த நம்மும் சங்கோட பையன் விஷயத்தை இங்கே இழுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ சங்கோட பையன் விஷயத்தில் என்ன பிரச்சனைனா, இவங்க அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் பையனை அங்கேயே தான் படிக்க வச்சு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பையனுக்கு டூயல் சிட்டிசன்ஷிப், அதனால அமெரிக்காவே இல்லை கொரியா அந்த மாதிரி சிட்டிசன்ஷிப்ல ஒரு இஷ்யூ இருந்திருக்கும். பட் இது ஏன் சங்க அப்படியே வச்சிருக்காங்கன்னா, அங்கே கொரியால மிலிட்ரி சர்வீஸ் கட்டாயம் தானே. ஸோ அந்த கட்டாயத்துக்காக தான் பையனை இனி அமெரிக்காலே வச்சுட்டு இருக்காங்கன்ட்டு இந்த நம்ம எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு சங்க கடுப்பாகுது, பையன் விஷயத்தை ஏன் இழுக்கிறான்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த ஃபிளைட்லயே சங்கோட பையனை கொரியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவன் அமெரிக்கால இருக்கனால நல்லா ஸ்டைலா லாங் ஹேர்லாம் வளர்த்திட்டு இருந்திருப்பான். ஆனால் இப்போதான் கொரியாக்கு வந்துட்டான்ல, நீ ஹேர் கட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அவனுக்கு பண்ணி விட்டாங்க. அவன் கதறிட்டு இருக்கான் பண்ண வேணான்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துற சங் பையன்கிட்ட பேசுறாங்க, நீ மிலிட்ரி கண்டிப்பா போயாகணும்ட்டு. ஆனா பையனுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. நான் மியூசிக் பேண்டா வைக்க போறேன், அங்க போக மாட்டேங்கிறான். அதனால பையன்கிட்ட இவங்க டீல் பேசுறாங்க, நான் உனக்கு 2 லட்சம் மில்லியன் வான் தரேன், அப்பயும் நீ போக மாட்டியான்னு சொல்ல அவன் யோசிக்கிறான். சரி நீங்க இவ்வளோ தரும்போது எனக்கு 3 லட்சம் மில்லியன் வானா தாங்க, நான் கண்டிப்பா போறேன்னு சொல்லிடுறான். இதை பார்த்துட்டு ஹஸ்பண்டும், அவன் 2 வருஷம் போறக்கே அவனுக்கு இவ்வளோ காசு தரேன்னு சொல்றியே, நான் லைஃப் டைம் உனக்கு வேலை செய்ய போறேன்னு எனக்கு எவ்வளோ தர போறேன்னு கேட்க சங்க இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேரம் பேசுறதை பார்த்துட்டு 2 பேரும் துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை சங்கோட மாமியார் வெளியே நின்று பார்த்துட்டு இவங்கெல்லாம் எப்பதான் திருந்துவாங்களோன்னு யோசிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா சங்குக்கு அவங்க பையன் உண்மையான பையன் இல்ல, அந்த பையனோட அம்மா யூஎஸ் போயிருக்கும் போது அவன் பிறந்திருக்கான். பட் இவங்க தான் சங்கோட பையன் சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பையனோட இசு பத்தி லீ கிட்ட பேசும்போது இவங்க தெரியாதனமா அந்த உண்மையை வளரிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பாத் டப்புக்குள்ள நிறைய ஐஸ் எல்லாம் போட்டு அந்த குளிர்ச்சியான தண்ணியில உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த உண்மை பேசுறதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க போல. ஹஸ்பண்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு கேட்கும் போது தான் இவங்க சொல்றாங்க, அவன் என் பையன் இல்லதான், ஆனாலும் நான் அவனை என் பையனாட தான் பாக்குறேன், அவனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிடவே கூடாது, என் பிரச்சனையால எங்க நான் வளரிடுவனோன்ட்டு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல ஹஸ்பண்டுக்கு அப்பதான் இவ இவ்வளோ நல்லவளான்ட்டு புரியுது. உடனே அவங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு உனக்கு நான் இன்னும் ஐஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவங்க இந்த ஐஸ்லயே குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. இதுல அவர் வேற ஐஸ் கொண்டு வரேன்னு போக ஏன்டா என்ன கொல்ல பாக்குறியான்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரொம்ப நேரம் ஐஸ் வாட்டர்லேயே இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது கூட இவங்க உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டுறாங்க. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அங்க பார்க் அப்படியே அவங்கள வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு இருக்க அப்ப டிவில ஒரு நியூஸ் வருது. என்னன்னா இவங்க லீ கிட்ட சொல்லியிருப்பாங்களா அவங்க உண்மையான பையன் இல்லைன்ட்டு, அதை லீ ஓட்டுக்காக நியூஸ்ல சொல்லிட்டாங்க போல. ஸோ நியூஸ்ல சொன்னதுக்கு அப்புறமே இவங்க மேல நல்ல அபிப்பிராயம் தானே வரும். அதுக்கப்புறம் சங் டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது பிரஸ் எல்லாம் அவங்க முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வேளையா எல்லாருக்கிட்டையும் தப்பிச்சு சங் கார்ல ஏறி கிளம்புறாங்க. ஆனா சங்கோட மனசு ஃபுல்லா பையன் கஷ்டப்படுவானு தான் இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் டியூட்டில ஒதுக்கி வச்சுட்டு நேரம் பையனை பார்க்க தான் போறாங்க. ஆனா நியூஸ்ல எல்லாம்
இதெல்லாம் பார்க்கும்போது சங் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் வந்திருக்கு. அவங்க ஸ்டெப்ஸ் என்ன இருந்தாலும் அந்த பையனை எடுத்து அன்பா வளர்த்திருக்காங்கன்ட்டு. இவங்க உடனே அவங்க வீட்டுக்கு போக பையன் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கான். அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, எல்லா தப்பும் என் மேலதான், நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் தான் நான் சொல்லல, நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹஸ்பண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சு உடனே அங்க வந்துடுறாரு. ஆனா பையன் கேஷுவலா சொல்றான், எனக்கு இந்த உண்மை எப்பயோ தெரியும்ட்டு. இவங்களும் கேட்குறாங்க, உனக்கு எப்போ தெரியும், ஏன் என்கிட்ட சொல்லன்ட்டு. ஆக்சுவலாக பையனுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு அவன் சொல்லாமல் இருந்திருப்பான். சரி, எப்படி உனக்கு இந்த உண்மை தெரியும்னு கேட்டா, ஆக்சுவலாக பையன் 8 வயசு இருக்கும்போது இவர் ட்ரிங்க் பண்ணிட்டு வளரி இருக்காரு. உன்னோட உண்மையான அம்மா இவளே இல்லை, உன்னோட உண்மையான அம்மா ரொம்ப அழகா இருப்பா, இப்போ இருக்க அம்மாவாட்ட அசிங்கமாலாம் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு சங்க பத்தி மோசமா பேசியிருப்பாரு. இப்போ அதை பையன் சொல்ல சங்கோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காரு, இப்படிலாம் சொன்னான்ட்டு. அப்ப சங்க அவரை பார்த்து முறைச்சிட்டு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. ஏன்டா இத்தனை நாள் என்னை பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா, செத்து தொலைன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, இந்த ரிப்போர்ட்டர் கிம்பா இருக்கான்ல, அவன் சங்க பத்தின உண்மை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சங் வீட்டுல ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தால, இதுக்கு முன்னாடி கூட சங் இன்க்ரிமெண்ட் கொடுக்கலான்னு சொல்லுவான்ல, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான். அந்த பொண்ணுகிட்ட டீல் போட்டுக்கிறான், உனக்கு தேவையான ஹெல்ப்லாம் நான் பண்றேன், நீ வந்து இந்த சங்க பத்தின உண்மைகள்லாம் கேட்டு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு கொரியன் தெரியாதுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் கொரியன் தெரியும். அன்னைக்கு சங் பேசினதெல்லாம் அவங்க கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. அதனால சங்க இவங்க கிட்ட திட்டிட்டு தான் இருக்காங்க அந்த பொண்ணு. அடுத்த நாள் சங் மறுபடியும் ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இன்னொரு கேண்டிடேட் சின் வராங்க. அவங்க வந்திருக்கிறத பார்த்தாலே சங் பண்ண ஏதாவது ஒரு குளறுபடி எடுத்து விட வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. அதை எப்படிதான் சமாளிக்கலான்ட்டு சங்கு பார்க்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்களும் சங் வந்து இதுக்கு முன்னாடி எந்த விஷயத்துல ஃபேமஸ் ஆயிருப்பாங்க, பாட்டோட இன்சூரன்ஸ் விஷயத்துல தானே, அதுல ஏதோ குளறுபடி நடந்திருக்குதான் போல. அதை சின் எடுத்து விட பார்க் எப்படிதான் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு மியூசிக் கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க கத்த, அப்படியே அவங்க கேட்ட கொஸ்டினை இக்னோர் பண்ணிட்டு எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா சின் விடுற மாதிரி இல்லை, எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க அந்த பொலிட்டீஷியன் டேயோட சேர்ந்து என்னென்னலாம் பண்ணீங்கன்னு கேட்க, அப்பயும் அடிமை பார்க் நான் கடமை கண்டிப்பா செய்வேன்னு சொல்லிட்டு இங்க பாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ எல்லாரும் அங்கிருந்து பயந்து ஓட சங்கோட வாய் கொஞ்சம் விட்டு இருந்தா உண்மை எல்லாத்தையும் வளரி இருக்கும். அதுக்குள்ள பார்க் வந்து அவங்கள தள்ளி விட்டு வாய் புத்திடுறான். ஆக்சுவலா இந்த டேவோனுங்கிறது ஏதோ ஒரு முக்கியமான பொலிட்டீஷியன் போல, அவங்க கூட இவங்க நிறைய ஃப்ராட்லாம் பண்ணியிருப்பாங்க போல, அதனாலதான் இவங்க வந்து இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தினால டேவோன் மேலே இவங்களுக்கு சந்தேகம் வருது. ஸோ டேவோன் கொடுத்த எல்லா விஷயத்தையும் அவங்க வீட்டுல இருந்து கொண்டு போயிடணும்னு பார்த்தா முக்காவாசி பொருளெல்லாம் டேவோன் கொடுத்ததா தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த வீடே டேவோன் தான் இவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுல இருந்து சீக்கிரம் இவங்க காலி பண்ணி ஆகணும். இதெல்லாம் லீ தான் இவங்களுக்கு அட்வைஸா சொல்லியிருக்காரு. சங்குக்கு அடுப்பா இருந்தாலும் புரியுது, இந்த வீட்டை விட்டு போயிடறேன்ட்டு கத்திட்டு இருக்காங்க பார்க்கட்ட. அதுக்கப்புறம் லீயை மீட் பண்ணும்போது அவர் மெயின் ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு, மக்கள் உங்க கடல எதிர்பார்க்கறது ஹானஸ்டி தான், அது வந்து உனக்கு நேச்சராகவே வருதுல, ஸோ உன் நேர்மையான பதில்களாலவே மக்களை உனக்கு ஓட் போட வைக்கலான்னு சொல்ல நெக்ஸ்ட் இவங்க அந்த பிளான் தான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. பையன் தான் சூப்பரா மியூசிக் வாசிப்பான்ல, அவனை வச்சு சங்குக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா பாட்டு பாட ஏற்பாடு பண்றாங்க. அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் கூட என் பையனை வந்து எனக்கு மிலிட்ரிக்கு அனுப்ப விருப்பம் இல்லதான், ஆனாலும் அனுப்புவேன்னு சொல்லிட்டு அவங்க நேர்மையா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் சேனல் டிபேட்டுக்கு போகும்போது கூட அவங்களுக்கு எப்பயுமே நார்மலா எப்படி இருக்கணும்னு தோணும், அவங்களுக்கு ஹானஸ்டான ஆன்சர்ஸ் தானே வெளியே வரும், அதை தான் சொல்றாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் பொலிட்டீஷியன் பேசுறதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு பாட்டிலே சங்க எப்படி எல்லாரும் கூட நேர்மையா பேசிட்டு இருக்காங்க, அது மூலமா அவங்களுக்கு என்னென்னலாம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருதுன்னு காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சங்க அவங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு கார்ல போகும்போது அங்க வெளியே யாரோ உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்க மாதிரி சங்குக்கு தெரியுது. அதை பத்தின டீட்டெயில்ஸ் பார்க்க கேட்க அவன் சொல்றான், அவங்க இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய பசங்க ஸ்காலர்ஷிப்ல படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒரு பையனுக்கு அவன் லோ கிரேட் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் சூசைட் அட்டம் பண்ணியிருக்கான். ஸோ அது மூலமா இப்போ அந்த பையன் கோமால இருக்கான் போல, அதனாலதான் தன் பையனுக்கு நீதி வேணும்ட்டு அவங்க அம்மா போராடிட்டு இருக்காங்க. பட் கிம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விஷயத்துல சங்க தலையிட வேணான்னு சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம இதை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டு பார்க் சொல்ல சங்கு ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்க் வந்து பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கான். அப்ப டாக்டர் சொல்றாங்க, பாட்டியோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, இனி 1 மந்த் தான் உங்களால உயிர் வாழ முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, 8 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா, அவர் இதே பதில தான் சொல்லிட்டு இருக்காருன்ட்டு. ஆக்சுவலா என்னன்னா, பார்க் தான் பாட்டியோட லீகல் கிராண்ட்சன்னாட்ட இவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுல பாட்டிக்கு வேற பேர் மாத்தி தான் இவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க பார்க்கோட பாட்டி தான். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, அந்த ரிப்போர்ட்டர் கிம் இருக்கான்ல, அவன் அந்த சூசைட் அட்டம் பண்ண பையனோட அம்மா போய் மீட் பண்றான். அவங்ககிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிக்க பாக்குறான் போல. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷன்ல சீட்டு வாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் பையனுக்காக 1 lakh கொடுத்துருக்கான்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் அங்கே நடந்துட்டு இருக்குல்ல, இதை பத்தி நீ வெளியே சொல்ல போறியான்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் இந்த நியூஸ் சேனல்ல ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டேன், நான் என்னோட விதத்துல வெளியே சொல்லிக்கிறேன்ட்டு. ஆக்சுவலா இவன் கொஞ்சம் அட்டென்ஷன் சீக்கர், ஸோ எல்லாத்தையும் இவன் வெளியே கொண்டு வந்த மாதிரி காட்டிக்கணும்னு பாக்குறான். அதனாலேயே இந்த சமைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சோலை போய் அந்த
ஷோ பண்ணும்போது இடையில இந்த விஷயத்தையும் போட்டு விடுறான். அவன் சமைச்சிட்டு இருக்கும் போதே இங்க நடக்கிற ஃப்ராடுத்தனத்தை சொல்றான். என்னன்னா ஆரம்பத்துல சங் இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க ஆரம்பிக்கும் போது ஏழையா இருக்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் சீட்டுங்கிற மாதிரி அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இவங்க ஆரம்பிக்கும் போது இவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்கல்ல, அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நிறைய ஃபண்டு நிறைய ஸ்பான்சர்ஸ்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனோட ரேஞ்சே வேற மாதிரி மாற்றிருக்காங்க. நிறைய பணக்கார பசங்களாம் அங்கே வந்து படிக்கிற மாதிரி ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த பணக்கார பசங்களாம் காசு கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அங்கே நிறைய கிரேட் வரும். ஏழை பசங்க இதை எதிர்த்து கேள்வி கேட்பாங்கல்ல, அவங்களெல்லாம் ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் அங்கே நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல இது அப்படியே நியூஸ்லலாம் ரொம்ப வைரல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க 3 பேர் தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்காங்க. எதையாவது பண்ணி இந்த பிரச்சனை முடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு லீ அங்கேருந்து கோவமாக போயிடுறாரு. சரி, பொலிட்டிஷியன் கிம் கிட்ட இதை பற்றி ஹெல்ப் கேட்டு பார்க்கலான்னு பார்த்தா கிம் இந்த விஷயம் நியூஸில் வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபோன் கூட இவர் அட்டன் பண்ணல. அவங்க தொடர்பாக இருக்க எல்லா விஷயத்தையும் அந்த ரூம்லேருந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நியூஸ்லாம் வெளியே வந்துருச்சுல, அதனால பார்ட்டிஸ் அங்கே பார்க்கணுன்ட்டு அவங்களோட பில்டிங்க்கு வர அவங்க லிஃப்ட்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே லீ வராரு. பாட்டி கேப் போட்டிருக்கனால அவருக்கு தெரில. ஆனால் லீக் வந்து ஏதோ அந்த பாட்டி மேலே சந்தேகம் ஒரு மாதிரி லைட்டாக தெரியுது. அதுக்கப்புறம் பாட்டி போய் சங்கை மீட் பண்ண சங் மாடி கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆனால் பாட்டி போட்டு சங்கை தான் திட்டுறாங்க, நீ எதுக்கு இப்படி ஒரு ஃப்ராடுத்தனெல்லாம் பண்ணுறேன்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க பேசும்போது தான் தெரியுது அன்னைக்கு பாட்டி வேண்டியிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் இவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ பாட்டி வேண்டுதலால தான் இவங்களால பொய்யே பேச முடியல, உண்மை மட்டும்தான் பேசுகிற மாதிரி ஆயிருக்குன்ட்டு இவங்களுக்கு புரிஞ்சிருது. அதனால சங் வேண்டிட்டு இருக்கும்போது அந்த கல் அடிக்க வச்ச மாதிரி இடத்துல தானே லைட்டிங் பட்டு அந்த கல்லாம் உடஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரேயர் வந்து உண்மையாக நடந்திருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு பாட்டியும் சங்கு போய் அங்கே மறுபடியும் ப்ரே பண்ண பார்க்குறாங்க. அந்த கல் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பாட்டி தான் சங்குக்காக ப்ரே பண்ணுங்கிறதுக்காக அங்கே வந்து செட் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அந்த இடத்துல நிறைய டைம் ப்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் அங்கே போய் அந்த கல்லெல்லாம் அடிக்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் ப்ரே பண்ணிட்டு இருக்க சங்குக்கு அப்போ கூட போய் பேச வரவே மாட்டேது. ஆனால் இவங்க இங்கே பண்ணிட்டு இருக்க வேலையை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்துட்டாங்க. அது யாருன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் லீ. அப்போனா அந்த பாட்டி உயிரோட தான் இருக்காங்களான்னு யோசிச்சுட்டு இவர் அடுத்து என்ன பண்ணலான்னு அங்கேருந்து போயிடுறாரு. லீ அங்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்ததுலாம் தெரியாமல் இவங்க பாட்டுக்கு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் வரைக்கும் வேண்டி பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்க வேண்டுதல் நிறைவேறின பாடு இல்லை. அதுக்கப்புறம் பாட்டிக்கு தான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு நான் பார்க்க கூப்பிட்றேன், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சங்க அவங்களை அனுப்பிடுறாங்க. பாட்டிக்கும் சங்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் காரில் போயிட்டு இருக்கும்போது பார்க் சொல்கிறாங்க சங் மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங் போய் அந்த ரிப்போர்ட்டர் கிம் பையனை பார்க்க போகிறாங்க. அவங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுறாங்க, எங்கள் விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கீங்களான்ட்டு. ஆனால் அந்த பையன் கேட்குறான், உங்களால் ஏமாற்றப்பட்டவங்களுக்கு இப்போ என்ன நடக்கும்ன்ட்டு. பட் சங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து நல்ல எண்ணத்தில் தான் இதை ஆரம்பித்தேன், நான் யாரையும் இதில் ஏமாத்தினது இல்லைன்ட்டு. அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், உங்களுக்கு அப்போ உண்மை எதுவுமே தெரியாதா, உங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு வந்த ஸ்காலர்ஷிப்லாம் யாரோ திருடி இருக்காங்க, அது யாரும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்க அதை பற்றின எந்த ஐடியாவும் சங்குக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் சங் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க போஸ்டர் பார்த்து கேட்டுக்கிறாங்க, நீ இது வரைக்கும் ஏதாவது திருடி இருக்கியான்ட்டு. ஏன்னா உண்மையாலே சங் ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்க்காக நிறைய போய் சொன்னாங்க தான். ஆனா இந்த ஸ்காலர்ஷிப் விஷயத்துல சங் எந்த தப்புமே பண்ணதில்லை. ஸோ யார் அந்த பணத்தை திருடுறாங்கன்னு எந்த ஐடியாவும் சங்குக்கு இல்லை. இப்போ சங் தான் இந்த ஸ்கேம்லாம் பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியே போயிட்டு இருக்கு. சங்கோட பேர் ஓரளவு கெட்டு போச்சா. இப்போ லீ என்ன பண்றாருன்னா, இப்போ அவர் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்றாரு, அவர் சங்குக்கு சப்போர்ட் பண்றதுலேருந்து பிரியறதை அனௌன்ஸ் பண்றாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சங்கம் வந்து கேட்குறாங்க, எதுக்கு இப்படி ஒரு முடிவு திடீர்னு எடுத்தீங்கன்ட்டு. ஆனால் லீ என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு இவங்க பாட்டி உயிரோடு இருக்கிறது லீ பார்த்துருப்பார்ல, ஸோ இந்த பாட்டி விஷயத்திலே சங் பொய் சொல்லியிருக்கனால தான் லீ அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்காங்க. ஆனா இப்படி சங்கோட பாட்டி உயிரோடு இருக்கிற விஷயத்த லீ இன்னும் மீடியா கிட்ட சொல்லல. இத்தனைக்கும் அந்த லீ போய் இப்போ அந்த கேண்டிடேட் நம்ம இருக்கான்ல அவன் கூட ஜாயின் பண்ணிட்டாரு. அவன் வேற ஆல்ரெடி சங் மேல கோவமா இருந்திருப்பானா, இதுல சீக்கிரமே உன் பாட்டி பத்தின உண்மையா ஆதாரத்தோட வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி சங்க பயன்படுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இதை பத்தி பார்க் கிட்ட பேசிட்டு இருக்க பார்க் சொல்றான், அவங்க அஃபீஷியலா என்னோட பாட்டியா தானே இருக்காங்க, அவங்க முகத்தை பார்க்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது, நீங்க கவலைப்படாதீங்கன்ட்டு. ஆனா சங் சொல்றாங்க, இல்ல இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும்ட்டு. அப்ப பார்க் சொல்றான், நான் எதுக்கு இத்தனை வருஷமா உன் கூடவே இருக்கேன்னு தெரியுமான்ட்டு. அதுக்கு சங்கம், ஓ நீ என்ன லவ் பண்றியான்னு கேட்க பார்க்கும் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாதுன்னு சத்தமா சொல்ல, அதுக்கு சங் சொல்றாங்க, நீ லவ் பண்ணலாம் தெரியும், ஆனா இந்த அளவுக்குலாம் ஒன்றும் ரிஜெக்ட் பண்ண வேணான்ட்டு. அப்ப பார்க் பொறுமையா சொல்றான், இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கணும்னு நினைச்சு ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த டைம்ல இருந்து பார்க் இவங்க கூடயே தான் இருப்பான். அப்ப சங் இந்த ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணும், அவங்கள ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு உண்மையாலே பாடுபட நினைச்சுதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி இப்ப வரைக்கும் சங்குக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை பார்க் சமாளிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்ப பார்க் சொல்றான், நான் ஒன்னு முழுசா நம்புறேன், நீ தைரியமா இரு, கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிப்போன்ட்டு. இப்ப
பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கனால சங் நர்ஸ் கெட்டப்ல போய் பாட்டியை பாக்குறாங்க. அப்ப பாட்டி கொஞ்சம் சுயநினைவு இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. சங் வரும்போது பாட்டி கண்முழிச்சு பார்த்து அவங்க கிட்ட பேசுறாங்க. அவங்க எப்பயும் சங் கிட்ட விளையாடுற மாதிரியே நடுவரல் காமிச்சு பேச சங்கும் சிரிக்கிறாங்க. ஆனா பாட்டி அப்படியே அந்த விரலை மாத்தி சங்குக்கு தம்ஸ் அப் காட்டுறாங்க. அதாவது இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சிருங்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ அவங்க சங்க விஷ் பண்ணி அனுப்ப சங்கும் அழுதுட்டு அங்கிருந்து போறாங்க. இப்ப சங் வாக்கு சேகரிக்க இடத்துல பார்த்தா அவங்க நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க யாருமே சங்க கவனிக்கல. ஏன்னா சங்கோட நேம் தான் அந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்கேம் விஷயத்துல வெளியே வந்து அவங்கள எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பாட்டியை காட்டினாங்கன்னா பாட்டியோட நிலைமை ரொம்பவே சீரியஸா இருக்கு. அதை பார்க்கும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே சைட் பை சைடு சங் பேசுறதை காட்டுறாங்க. சங் எப்பயுமே மேடை பேச்சுல போய் பேசதானே விரும்புவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க மனசார உண்மை பேசுறாங்க. அவங்க மனசுல என்ன தோணுதோ அதை நேர்மையா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாட்டியை காட்டினாங்கன்னா அவங்க உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல பாட்டி கடவுள் கிட்ட அன்னைக்கு மாதிரியே வேண்டிக்கிறாங்க. சங் என்னைக்குமே நல்லா இருக்கணும்னு அவங்க வேண்டிக்க அன்னைக்கு அவங்க வேண்டும் போது என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆச்சோ அதே மாதிரி இப்பயும் நடக்குது. அப்பயே பாட்டி இறந்துடுறாங்க. அப்ப அன்னைக்கு பாட்டி கல் வச்சு கும்பிட்டுருப்பாங்கல்ல, அங்க மறுபடியும் லைட்னிங் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா பொலிட்டீஷியன் கிம்மையும் சங்கையும் காட்டினாங்கன்னா கிம்மு சங்கு கேண்டிடேட் நம்மலாம் டீல் போட்டிருப்பாங்கல்ல, அந்த டீலை அப்படியே மாற்ற சொல்லி கிம் சொல்றாரு. அதாவது இந்த டைம் கேண்டிடேட் நம்ம தான் ஜெயிக்கணுங்கிறாரு. எதுக்கு இப்பெல்லாம் பண்றீங்கன்னு கேட்கும்போது அவருக்கு சங்கோட பாட்டி உயிரோடு இருக்காங்கல்ல, அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. லீயும் நம்மளாம் தான் சொல்லியிருப்பாங்க போல. நீ உன் பாட்டி விஷயத்திலே போய் சொல்லிட்ட, இது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா உன் மதிப்பு மரியாதைலாம் அப்படியே போயிடும். ஸோ அந்த போட்டியிலேருந்து விலகி நிற்கிறது உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப. அப்ப சங்க அவங்கள தடுத்து நிறுத்திட்டு சொல்றாங்க, யார் சொன்னாங்க எங்க பாட்டி எப்பயும் இறந்துட்டாங்கன்ட்டு. ஆனா கிம் அவங்கள கவனிக்காம அங்கிருந்து போயிடுறாரு. பட் சங்குக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் அவங்களால போய் பேசவே முடிஞ்சிருக்காதுல்ல, இப்ப போய் பேசிட்டாங்கன்னு உடனே ஹஸ்பண்ட் கிட்ட ஓடி வராங்க. இங்க பாருங்க, என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்னால நல்லா போய் பேச முடியுது. நான் ஒரு ஆணு, இப்ப மழை பெய்யுது, பாத்தீங்களா என்னோட பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சுன்னு சொல்ல. அப்ப ஹஸ்பண்ட் வந்து போன் பேசிட்டு இருந்திருப்பாரு. அவர் சோகமா சங்க பார்க்க அப்பதான் சங்குக்கு தெரியுது பாட்டி உண்மையிலே இப்ப இறந்துட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பாட்டிக்கு செய்ய வேண்டிய சடங்குலாம் செஞ்சுட்டு ரொம்ப நேரம் அந்த ப்ரேயர் பண்ற இடத்துல இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கிளம்புறாங்க. அப்ப பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அங்க வராங்க. இதுக்கு முன்னாடி சங்க அவங்க இருக்க போட்டோஸ் பார்த்துட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்டாக்ட்ல இல்லதானு கேட்டிருப்பாங்க. ஆனா பாட்டி இத்தனை நாள் அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க போல. அவங்களும் சங்க பார்த்து நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காட்டிட்டு அவங்களும் போய் பாட்டிக்காக ப்ரே பண்றாங்க. பட் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வருது. என்னன்னா பாட்டியை வந்து இப்ப லீகலா பார்க்கோட பாட்டியா தானே இவங்க காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள புதைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க முகத்தை பார்த்தே ஆகணும்னு கிம்மோட ஆளுங்களாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா லீ மட்டும்தான் சங்கோட அவங்க பாட்டி இருக்கிறத நேர்ல பார்த்துருப்பாங்க. கிம் கிட்ட மற்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லி மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆதாரம் வேணும்ல, அதுக்காக தான் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க சங்கம் வந்துடுறாங்க. பார்க் எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் பாட்டி முகத்தை பார்க்க விடாத மாதிரி எல்லாரையும் தடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சங் போய் பொலிட்டீஷியன் கிம் கிட்ட நீங்க என்ன நம்புறீங்க தானே, என்னால கண்டிப்பா போய் பேச முடியாது. இப்ப நான் உண்மையா சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல நீங்க சொல்ல மாதிரியே நான் விலகி நிக்கிறேன். அதோட நான் உங்க மேல ரொம்பவே மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன்னு சொல்ல அவங்களும் சங்குக்கு இருக்க பிரச்சனை தெரியும்ல, அதனால அவளை நம்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அடுத்த சீன்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் லீயும் கேண்டிடேட் நம்ம பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. லீ நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் சங்க பிரிஞ்சு வந்ததுக்கு காரணமே அவங்களால என் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்போ உன்னை பத்தி ஆல்ரெடி நெகட்டிவ் நியூஸ்லாம் நாங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்ல, அந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ இருக்கா, அதை பத்தி தெரிஞ்சா சொல்லுன்னு சொல்ல ஆல்ரெடி நம்ம சங்கு பொலிட்டீஷியன் கிம் எல்லாம் குடிச்சிட்டு டான்ஸ் ஆனதை ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு போயிருப்பான்ல. ஆனா அந்த பிரச்சனை அன்னைக்கே சால்வ் ஆகி அந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுல சங்கோட வீடியோ தான் இருக்குன்னு இவங்க சொல்ல. ஆனா லீக்கு சந்தேகம் வருது, என்ன இருந்தாலும் ஒரு ரிப்போர்ட்டர் தானே, ஒருவேளை காப்பி மட்டும் உங்களுக்கு கிட்ட கொடுத்துட்டு ஏதாவது ஒரிஜினல் அவன் வச்சிருந்தானே என்ன பண்றதுன்ட்டு இந்த மாதிரி லீ இங்க யோசிச்சுட்டு இருக்க. அங்க அந்த ரிப்போர்ட்டர் பையனை காட்டினாங்கன்னா நம்ம தலைவன் பார்க் செம ஷார்ப்பு, அவனுக்கும் அந்த மாதிரி டவுட் வந்து ஏதாவது ஒரிஜினல் காப்பிக்குன்னு இவன் கிட்ட இருக்குமோன்ட்டு அந்த ரிப்போர்ட்டர் பையன்கிட்டே வந்து கேட்டுட்டான். அந்த ரிப்போர்ட்டர் பையனும் ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள இந்த மாதிரி நிறைய பொலிட்டீஷியன்ஸோட பென்ட்ரைவ் எல்லாம் வச்சிருக்கான். அதுல சங்கோடது எங்கன்னு தேடி ஒரு பென்ட்ரைவ் எடுத்து இதாதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிட்ட சொல்லி கொடுத்துட்றான். அந்த பார்க்கும் இதுதானே லாஸ்ட், எந்த ஒரிஜினலும் இல்லதானு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அங்க வந்து இந்த பென்ட்ரைவ் வாங்குறதோட பக்கத்துல ஒரு கார் கீ இருக்கிறத இந்த பார்க் நோட் பண்ணிடுறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த பொலிட்டீஷியன் கிம் அந்த யூனை விட்டு இந்த பையனுக்கு ஒரு கார் கிஃப்ட் பண்ணி தானே அந்த பழைய பென்ட்ரைவ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த BMW காரோட கீ தான் போலாது. ஸோ அதை பார்க் நோட் பண்ணிட்டு அந்த பையன்கிட்ட இதுக்கு முன்னாடி $50 மில்லியன் தான் டீல் பேசியிருப்பாங்க. பட் பார்க் அந்த பையன்கிட்ட ஒரு வாட்ச் கொடுக்குறாரு. அந்த வாட்ச் வந்து $100 மில்லியன். ஸோ மீதி $50 மில்லியன் நீ எனக்கு சேஞ்சா கொடுக்குறேன்னு கேட்க அந்த பையன் முழிக்கிறான், அவ்வளோ காசு எப்படி ஒருத்தங்க கிட்ட இருக்குன்ட்டு. ஸோ அந்த பையன் யோசிக்கிற சமயத்துல பார்க் நைஸா அங்க இருக்க கார் கீ ஆட்டை போட்டு இல்ல எனக்கு $50 மில்லியன்லாம் வேணாம், நீயே இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு
அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்ல வந்து அந்த பையனோட கார் எடுத்துட்டு போயிடலான்ட்டு நினைச்சு அந்த கார்ல ஏறிட்டாரு. ஆனா பார்க் அங்க வந்ததை யாரோ ஒருத்தன் பார்த்துருக்கான். ஸோ பார்க் கார்ல ஏறினோன்னு வேற ஒரு கார் எடுத்துட்டு வந்து நேரா பார்க்கோட கார்ல வந்து இடிக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ். ஏன்னா பார்க் தான் அந்த பையனோட கார்ல ஏறிட்டார்ல, அது தெரியாம அந்த இடிச்சவங்க பார்க்க கொலை பண்றோம்னு நினைச்சிட்டு அவரோட உண்மையான கார்ல இடிச்சிருக்காங்க. அப்பதான் தெரியுது இடிச்சது அந்த யூன், அதாவது கிம்மோட ஆள் இருப்பாங்கல்ல அந்த லேடி. இப்ப மட்டும் அந்த கார் ஆட்டைப்படாம இருந்திருந்தா பார்க்கோட நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சுட்டு பார்க் அவசர அவசரமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அந்த யூனுங்கிற லேடியும் இந்த பென்ட்ரைவுக்காக தான் வந்திருப்பாங்க போல. ஆனா பார்க் அதுக்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டு போறதை பார்த்துட்டு பார்க் கார்ல ஏறது இவங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்காது, அவரோட கார்ல ஏறாருன்னு நினைச்சிட்டு போய் தான் அவங்க இடிச்சிருப்பாங்க. நல்ல வேலையை அந்த காரை ஆட்டைப்படனால பார்க் தப்பிச்சாரு. ஸோ இப்போ பார்க்குக்கு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஆபத்து இருக்குன்ட்டு. பட் இவங்க ஏதாவது ஒரு விதத்துல சங்க அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சங்கோட வீட்லயே ஒரு ரகசியமான பேஸ்மெண்ட் இருக்கு, அங்க சங்க கூட்டிட்டு போய் நீங்க இங்கேயே கொஞ்ச நேரத்துக்கு இருங்க, நான் வர வரைக்கும் பத்திரமா இருங்க, நான் வெளியே எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்க் அங்கிருந்து கிளம்பும் போது சங் கூப்பிடுறாங்க. அப்ப பார்க்கும் புரியுது, நான் உங்களுக்காக ரொம்ப உழைக்கிறேன்னு தானே சொல்ல போறீங்கன்னு கேட்க, ஆனா சங்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் கார் கீயே கொடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. பார்க்கும் மனுஷாடி நீங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த கார் கீ கொடுக்குறாங்க. அப்ப நைஸா கலாச்சி விட்டு தான் போறான். நீங்க எனக்கு கார் வாங்கி தரேன்னு சொன்னீங்களா, அந்த காரோட கீ தான்ட்டு. அந்த பேஸ்மெண்ட்ல இவங்க ஸ்காலர்ஷிப் பத்தின நிறைய இஷ்யூஸ் போச்சுல, அதை பத்தின அனாலிசிஸ் எல்லாம் பார்க் வச்சிருக்கான். ஸோ அதெல்லாம் எடுத்து பார்க்கும் போது தான் தெரியுது இதுக்கு முன்னாடி ஒரு லேடி போராட்டம் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க பையனுக்கு நீதி வேணும்னு. ஆக்சுவலா அவங்க பையன் லோ கிரேட் கிடைச்சனால அந்த பையன் சூசைட் அட்டம் பண்ணி அவன் கோமால இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த பையனோட அம்மா கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கும் போது அவங்க ரொம்ப வருத்தமா பேசியிருப்பாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் நீங்க திரும்பி கேட்டீங்கன்னா எங்க உயிர் போறத தவிர வேற வழி இல்லைங்கிற அளவுக்கு அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ சங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சோன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படியே அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பாக்குறாங்க. அதுல இன்ஸ்டியூஷனோட ஃபுட்டேஜும் இருக்கு. ஸோ அந்த லேடி அந்த வாசல்ல நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க நேரம் அவங்க இன்ஸ்டியூஷனுக்கு கிளம்பி போறாங்க. அங்க அவங்க வச்சிருக்க பேனர்ல பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த லேடி அங்க வந்துடுறாங்க. அவங்க சங்க முறைச்சுதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சங் தன்னோட தப்ப உணர்ந்துட்டாங்க. அதனால இந்த லேடி கிட்ட மனசார என்ன மன்னிச்சிருங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்கறாங்க. இதை பார்க்கும்போது அந்த லேடியோட மனசு கொஞ்சம் இறங்கிருச்சு. ஆனா அங்க ஒரு பிரச்சனையா, அந்த லீ சங்க தேடி அங்க வந்துட்டான். சங்கம் என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப அவசரமா போயாகணும்ட்டு அவங்க ஓடி போய் பார்க்கிட்ட ஒரு கார் வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல அந்த கார்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஆக்சுவலா இப்ப ஏன் லீ சங்க துரத்துறானா, பார்க் ஆல்ரெடி அந்த பென் டிரைவை சங் கிட்ட கொடுத்துருப்பான். ஸோ அந்த பென் டிரைவுக்காக தான் இப்போ லீ துரத்திட்டு இருக்கான். சங்கு கார் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வேற அவசர அவசரமா ஓட்டணுமா, அந்த சேசிங்லேயே வளைச்சு வளைச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த லீவ் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே ஹஸ்பண்ட் கால் பண்ணும்போது இப்போ ஹஸ்பண்டும் பார்க்கும் ஒன்னா தான் இருக்காங்களாம். அவங்க கிட்ட இப்படி லீ தன்னை சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு இருக்க, இங்க சங்க பார்க்கணுமே அந்த கார் ஓட்ட முடியாம குறுக்கு எதுவும் மணலாரி வந்துடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு ஏதோ ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில ஒரு முட்டு சந்தாட்ட இடத்துல வந்து நின்றாங்க. தப்பிச்சு போக வழி இல்லை. பின்னாடி வேற அந்த லீயோட ஆளுங்கெல்லாம் கார்ல வந்து நின்னுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சு போறது, அதோட இந்த பென்ட்ரை வேற பாதுகாத்தாகணும்னு சொல்லிட்டு முழுங்கலாமான்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா முழுங்குற அளவுக்குலாம் தெம்பு வரல. அப்புறம் பார்த்தாங்கன்னா கரெக்டா அந்த இடத்துக்கு சங்கோட ஹஸ்பண்டும் பார்க்க வந்துடுறாங்க. ஸோ அந்த பென்ட்ரைவை சங்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக அங்க ஒரு பெரிய கலவரமான ஃபைட்டா ஆரம்பிக்குது. செம ஃபன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல சங்கோட ஹஸ்பண்ட் வேற என் ஒய்ஃப் கட்டே நீ வம்பு பண்ணியான்னு சொல்லிட்டு அது லீயோட எலும்பெல்லாம் பிடிச்சி உடச்சிட்டு இருக்காரு. ஸோ சங்கோட ஹஸ்பண்டும் பார்க்கும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்க, அந்த பென்ட்ரைவை காப்பாத்துங்கிறதுக்காக சங் அங்கிருந்து வேகமா ஓடி வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி ஏறிடுறாங்க. ரொம்ப அவசரமா போகணும், சீக்கிரம் போங்கன்னு சொல்ல அந்த டாக்ஸி டிரைவர் கேட்கறாங்க எங்க போகணும்ட்டு. அப்பதான் சங்கு யோசிச்சு பாக்குறாங்க, அவங்களுக்கு எங்க போகணுன்னே தெரியல. அவங்க மைண்டு ஃபுல்லா வரதெல்லாம் அவங்க பாட்டி அவங்க கிட்ட பேசினது, நீ எல்லா பணத்தையும் திருடினியா என்னன்னு கேட்டது, அவங்க பாட்டி அப்புறம் இறந்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் பையனும் சொல்லியிருப்பான், உங்களுக்கு தெரியாம நிறைய பணத்தை திருடி இருக்காங்க, அதனால இந்த ஸ்காலர்ஷிப் படிச்ச ஏழை பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமான்ட்டு. அதோட இவங்களும் நேர்ல போய் அந்த பையனோட அம்மா பாத்துருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் சங் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. சோ இப்ப சங் என்ன முடிவு பண்றாங்கன்னா, நேரா அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு போய் ரிப்போர்ட்டர் கிம்ம பாக்குறாங்க. அதாவது கிம் கிட்ட அந்த பென்ட்ரைவ் கொடுத்துட்டா இவங்களும் தான் மாட்டுவாங்க. இவங்க 3 பேர் தான் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ் கொடுத்து வாலண்டரியா அவங்க தப்ப ஒத்துக்கிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. கிம்மும் அந்த பென்ட்ரைவ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வேற ஏதோ வீடியோ இருக்கு போல. அதை பார்த்து இந்த பையனும் சாக்காயிட்டு சங் கட்ட நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். இவன் ஓரதை பார்த்து அந்த இன்னொரு ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்து அந்த வீடியோ பார்க்க அவளும் சாக்காகிறா. அப்படி என்னதாண்டா அந்த வீடியோல இருக்குங்கிற மாதிரி தான் இந்த சீன்ல காட்டுவாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சங் இன்னொரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த பென்ட்ரைவ் கொடுத்துட்டாங்கல்ல, ஸோ இவங்க பண்ண ஃப்ராடுத்தனால வெளியே தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு அவங்க நேரம் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேச போக ஆல்ரெடி சங்கோட மதிப்பு தான் குறைஞ்சிருச்சுல. ஸோ அங்க 2 பேர் தான் இருக்காங்க. இருந்தாலும் தான் தப்பெல்லாம் ஒத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்க சங் பேச ஆரம்பிக்கிறாங்க.
அப்பன்னு பார்த்து நிறைய மீடியா ஆளுங்க சங்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, எப்படி நீங்க தைரியமா எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னு கேட்க சங்குக்கு அங்கே நடக்கிறது ஒண்ணுமே புரியல. அப்பதான் தெரியுது சங்கு ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தாங்கல்ல, அந்த பென்ட்ரைவ் ஏதோ மாறிச்சு போல. அதுல இருக்கிறது சங்கு அவங்க 3 பேர் டான்ஸ் ஆனாங்கல்ல, அந்த ஆதாரம் இல்ல. சங்கை தவிர நிறைய பொலிட்டீஷியன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த ரிப்போர்ட்டர் பையன் ரகசியமா வீடியோ எடுத்து வச்சிருப்பான், ஏதாவது ஒரு நாள் காசு பார்க்கலான்ட்டு. அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்க பென்ட்ரைவ் தான் இப்போ இங்கே ரிலீஸ் ஆயிருக்கு. சொல்ல போனால் ரொம்ப முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ்லாம் அவங்க பப்ளிக்ல யூரின் பாஸ் பண்ணது, நிறைய பேர் செக்ஸுவல் அசால்ட் பண்ணது, இந்த பொலிட்டீஷியன் கிம் இருக்கார்ல அவர் கேம்பிளிங் பண்ணது, அந்த மாதிரி நிறைய வீடியோ அதில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாரையும் மீடியா ஆட்கள் துரத்தி போய் பிடிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ்லாம் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இதில் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா, அந்த ரிப்போர்ட்டர் பையன் கிட்ட போய் பார்க் வீடியோ வாங்க போயிருப்பார்ல, ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட பேரு ஜூ சங் சூக். அதனால அந்த பையன் ஜூ வீடியோ, அதாவது JOOன்னு போட்டு வீடியோன்னு எழுதி வச்சிருப்பான். ஆனா பார்க்க அந்த வீடியோ கொடுக்கும்போது அவன் மாத்தி ZOO வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பென்ட்ரைவ் வச்சிருப்பான். அந்த வீடியோவை எடுத்து அவன் தெரியாம கொடுத்துருக்கான். அந்த ZOO ஜூங்கிற பென்ட்ரைவ்ல அவன் ரொம்ப பெரிய பொலிட்டீஷியன்ஸோட வீடியோலாம் சேவ் பண்ணி வச்சிருப்பான். என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும், அன்னைக்கு ரொம்ப அதிகமாக காசு பார்க்கலாம் தான் அது வச்சிருந்திருப்பான். அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆன உடனே அவன் தெரியாம பார்க்கிட்ட கொடுத்துட்டான். இப்போ அதை நினைச்சுதான் மண்டை காஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்படி நிறைய பேரோட உண்மைகள் இந்த விதத்துல வெளியே வந்துருச்சு. அடுத்த சீன்ல பாட்டிக்கு அஞ்சலி செலுத்துற சீனை தான் காட்டுறாங்க. இப்போ சங்சுக் தான் அவங்க தப்பெல்லாம் உணர்ந்துட்டாங்கல்ல, அதனால இந்த டைம் எலெக்ஷன்ல இருந்து அவங்க விலகிட்டாங்க. அதோட இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கேம் ஒன்று போயிட்டு இருந்துச்சுல்ல, அதுல கிம்மு தான் குற்றவாளின்னு இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் கிம்மு தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாலும் சங் வாலண்டரியா வந்து அவங்களையும் விசாரிக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. அதனால அவங்களையும் போலீஸ்காரங்கள விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சங் சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஜெயிலே இருந்திருக்காங்க 2 இயர்ஸ். ஸோ அந்த 2 வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது சங் வந்து உண்மையாலேயே ஜெயில் டைரின்ட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி புக் எழுதுனது காசு கொடுத்து தானே எழுத வச்சிருப்பாங்க. ஸோ சங் எப்படியெல்லாம் மாறிட்டாங்க, அவங்க சேஞ்சஸ்லாம் காட்டுறாங்க. இப்போ அவங்க ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்காங்க. அதோட போன டைம் எலெக்ஷன்ல சங்குக்கு எதிராக ஒரு லேடி கேண்டிடேட் போட்டி போட்டாங்கல்ல, அவங்க நேம் சின். அன்னைக்கு கூட சங்க வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க, அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்க நியூஸ்ல பேசிட்டு இருக்கிறத பார்த்து சங்கோட ஹஸ்பண்ட் பையன்லாம் அவங்கள திட்டிட்டு இருக்காங்க. ஆனா சங் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்ட்டான், அவங்க நம்ம ஊரோட மேயர், அவங்கள பத்தி நீங்க இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு சங் ரொம்ப நல்லவங்களாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சங்கோட பையனும் ஹஸ்பண்டும் அவங்க கிட்ட காசு கேட்க சங்க அதெல்லாம் இல்லை, என்கிட்ட கொஞ்சம் காசு கூட இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி இல்லாம போகும், உன் புக்குக்கு தான் நிறைய காசு வந்துச்சுல, அந்த காசுல எங்க போச்சுன்னு கேட்க ஆக்சுவலா சங்க ஒரு பையன் கோமால இருந்தால அந்த பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த காசு கொடுத்துட்டாங்க. அந்த பையன் இப்ப நல்லாவே வெளியே வந்துட்டான். இருந்தாலும் அந்த பையனுக்கு லைஃப் டைம் அவனுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்பா அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. இதை கேட்டோன்னு பையனும் புருஷன் 2 பேரும் சாக்காக்குறாங்க. அப்ப நாங்க என்ன பண்றதுன்ட்டு சங்க அவங்கள பார்த்து அப்பனும் பையனும் ஒரே மாதிரி இருக்கீங்க பாரு, நம்ம என்னைக்கும் நம்மளே காசை வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது, எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் போட்டு கிளம்புறாங்க. இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, பழையபடி பார்த்த சங்க அதுன்ட்டு. இப்ப மறுபடியும் வர எலெக்ஷன்ல சங் மேயர் பதவிக்கு போட்டி போட போறாங்க. அதுக்காக இதுக்கு முன்னாடி நியூஸ் சேனல்ல டிபேட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு போறாங்க. அப்ப பார்க் வந்து சங்கிட்ட பேசுறான். நான் அந்த ஹோஸ்ட் கிட்ட எல்லாம் பேசி வச்சுட்டு அவங்க பார்த்து கேள்வி கேட்பாங்க, உங்க ஜெயில் விஷயத்து கூட இழுக்க மாட்டாங்கன்னு சொல்ல, அப்ப சங் அவங்க கிட்ட கேட்கறாங்க, இப்ப அந்த விஷயத்தை இழுக்காம இருந்தா மட்டும் இந்த ஜெயிலுக்கு போனது எல்லாரும் மறந்துடுவாங்களா, நம்ம எப்பயும் நியூட்ரலா தான் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு போறத பார்த்து பார்க்குக்கு சாக்கா இருக்கு. ஏதோ ஒன்று சங் ஜெயிச்சு நல்லது செஞ்சா போதுன்ட்டு அவனும் ஹாப்பியா இருக்கான். இப்ப இந்த டிபேட்டுக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆக்சுவலா அந்த டிபேட்டுக்கு இப்ப ஹோஸ்டா இருக்கிறது யாருன்னா, இதுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட்டருக்கு ஒரு பையனை காட்டியிருப்பாங்கல்ல, அவங்க கூட சங் போய் சொல்றாங்கன்னு துருவி நிறைய விஷயம் விசாரிச்சிருப்பான். அந்த பையன் இப்போ ஒரு ஹோஸ்டாவே மாறிட்டான். அவன் வந்து சங் கிட்ட கேட்கறான், உங்களுக்கு வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பேன்னு அனுப்பி வச்சிருக்கேன், அதெல்லாம் பாத்துட்டீங்க தானேன்ட்டு. ஆனா சங் சொல்றாங்க, நீங்க ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட், இப்படி நீங்க நியூட்ரலா எல்லாமே இருக்கக்கூடாது, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும்னு சொல்ல அந்த பையனும் சொல்லிட்டு போறான், இவங்க போய் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு. ஸோ அந்த நியூஸ் சேனல்ல கிம் ஹோஸ்ட் பண்ற அந்த டிபேட் ஸ்டார்ட் ஆக இந்த சைடு சங்கோட பையனையும் ஹஸ்பண்டையும் காட்டுறாங்க. அவங்க பாட்டி மேப்பே கும்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுட்டு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா எங்க அம்மா ரொம்ப மாறிட்டாங்க, எனக்கு மிலிட்ரிக்கு போயிட்டு வந்தா காசு தருவேனாங்க, அதை கூட எங்க அம்மா தரவே இல்லை, இப்பெல்லாம் அவங்க மற்றவங்களுக்கு தான் ரொம்ப சேவை செய்யறாங்க, அந்த மாதிரி இல்லாம எங்க அம்மாவை பழையபடியே மாத்துங்கன்னு சொல்ல பாட்டி வேண்டிக்கும் போது என்னென்னலாம் நடக்கும் அந்த மாதிரி எஃபெக்டோட அங்க மின்னல் அடிக்குது. அப்படியே நம்ம சங்கோட டிபேட்டை காட்டினாங்கன்னா அங்க டிபேட் ஸ்டார்ட் ஆகுது. சங்கு கேமரா பார்த்து ஸ்மைல் பண்றதோட இந்த படம் முடியுது. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த படத்தை பத்தின உங்க ரிவ்யூவை கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் செம ஃபன்ஃபில்டா சூப்பரா இருக்கும். ஸோ பார்ட் 2 நான் போடட்டுமான்ட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது மூவி ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதை கண்டிப்பா போடுறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான மூவிஸை மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். நம்ம